நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஹை குரோத்ல இருக்கக்கூடிய மல்டிபேக்கர் ஸ்டாக்ஸை பத்தி பார்க்க போறோம். அது முக்கியமா 2025 ஒரு ஹை குரோத் காமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்குகள் ஒரு 5 பங்குகளை மட்டும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம். இந்த 5 பங்குகளுமே முக்கியமான பங்குகள் தான். நீங்களும் ஒரு தடவைக்கு 2 தடவை இந்த பங்குகளை பத்தி அனலைஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இந்த பங்குகள் எல்லாமே ஒரு மல்டிபேக்கரா உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்குகள் தான். ஸோ கண்டிப்பா நீங்க ஒரு தடவைக்கு 2 தடவை அனலைஸ் பண்ணி பாருங்க. இதுவரை 2 வருடங்கள்ல இல்லாத அளவிற்கு இந்த வாரம் கடந்த 5 நாட்களுமே டவுன் சைட்ல இருக்கு. மிகப்பெரிய அளவுல டவுன் சைட்ல இந்த 5 நாட்கள் கிட்டத்தட்ட 1,80,000 கோடிக்கு மேல பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய பங்குகள் நஷ்டத்தை சந்தித்து இருக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். இன்னமும் பங்குச்சந்தை இன்னும் டவுன் சைட்ல போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால எந்த பங்குகள்ல முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கங்க. நடுவுல போய் இன்டர்மீடியட்ல மாட்டிக்காதீங்க. ஏன்னா மறுபடியும் பங்குச்சந்தை கீழ் நோக்கி நகர்ந்ததுன்னா நீங்க போட்ட பணம் நடுவுல நிற்கும். ஸோ நீங்க எந்த பக்கம் போறதுன்றது உங்களுக்கு தெரியாத அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்துடும். நான் கண்டிப்பா அதை பத்தி நம்ம வீடியோக்குள்ள போய் மறுபடியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமது சேவிங்ஸ் இன் தமிழ் யூடியூப் சேனல் அப்படிங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்கான சேனல் தான். இங்க எந்த பங்குகளும் வாங்குங்க அப்படின்னு நம்ம பைக் கால்ஸ்லாம் கொடுக்கறதுல நானும் செபி ரிஜிஸ்டர் ட்ரிப் போயிடல. நீங்க இன்வெஸ்ட் பண்றலாம் ட்ரை பண்ணணும். உங்க ஃபினான்சியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணுங்க. இது பங்கு மற்றும் பங்குச்சந்தை சார்ந்த புரிதலுக்கான ஒரு வீடியோ தான். நம்ம டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாத நண்பர்கள் அப்படி ஜாயின் பண்ணுங்க. நிறைய பங்குச்சந்தை சார்ந்த டிப்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அப்டேட்ஸை நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்களும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. வாட்ஸ்அப் சேனலோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இந்த லிங்க்ல ஜாயின் பண்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. நிறைய ஃபேக் ஐடிஸ் நிறைய உலாவிட்டு இருக்குது. அதுவும் நம்ம நேம்லயே இருக்குது. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா டீல் பண்ணுங்க. வீடியோ பற்றிய கருத்தை மறக்காம பதிவிடுங்க. பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விட்டாங்கன்னா தான் அது உடனே நம்ம வீடியோ உங்களை சேரும் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நிப்டியை பத்தி ஒரு சின்ன அலசல். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடந்த 5 நாட்கள்ல கண்டினியூஸா ஒரு டவுன் சைடு. எப்படி நிப்டி இந்த 23,300 அப்படிங்கிற இந்த ஏற்கனவே இறங்கி மேலே ஏறின அந்த சப்போர்ட்டை வரைக்கும் கட் பண்ணும் அப்படிங்கிறதா உண்மையில ஒரு இருக்கக்கூடிய விஷயம். ஏன்னா இது ஒரு பெரிய ஸ்ட்ராங் சப்போர்ட் லெவல் 23,300 அப்படிங்கிறது. இந்த சப்போர்ட்டை கட் பண்ணுது அப்படின்னா இன்னும் நிப்டி கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால நீங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் ஏதாவது ஒரு 4 பங்குகளை பத்தி நல்லா அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்கான பங்குகளா இருக்கட்டும். இந்த நேரத்தில் போய் பென்னி ஸ்டாக்ஸை பத்தி அனலைஸ் பண்ணி அதை வாங்குறத பத்தி ட்ரை பண்ணாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வர விஷயம். ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போற ஒரு ஸ்டாக்ஸ் என்னன்னா கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ். இந்த கெய்ன்ஸ் டெக்னாலஜிஸ் நம்ம சொல்லுவோம். இதுல ஏன் இந்த ஸ்டாக்கை பத்தி நம்ம அனலைஸ் பண்றோம் அப்படின்னா ஒரு எண்ட் டு எண்ட் டெக்னாலஜி வைஸ் சர்க்கியூட் இப்ப இருக்கக்கூடிய என்ன சொல்றது செமிகண்டக்டரோட பிரச்சனைகள்ல ஒரு மிகப்பெரிய அளவுல வளர்ந்து வரக்கூடிய ஒரு நிறுவனம் இந்த கேஎன்எஸ் டெக்னாலஜிஸ். இந்த கேஎன்எஸ் டெக்னாலஜிஸ்ல எனேபிள் இன்டகிரேட்டட் எலக்ட்ரானிக் சொல்யூஷன். இவங்க ஒன்லி இந்த செக்டாருக்கு தான் இவங்க ப்ரொடக்ஷன் பண்றாங்க அப்படின்லாம் இல்லை. ஸோ ஆல் செக்டார்ஸ், இந்த இண்டஸ்ட்ரியல் ஆட்டோவா இருக்கட்டும், ஃபார்மாவா இருக்கட்டும், ரயில்வே துறை சார்ந்த நிறுவனங்களா இருக்கட்டும், நீங்க போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆட்டோமேட்டிவ் இண்டஸ்ட்ரியல் லெவலில் இருக்கட்டும், ஏரோஸ்பேஸ் அண்ட் டிஃபென்ஸ் இவங்களுக்கும் இவங்க மிகப்பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சியூமர் வேரியபிள்ஸான ஐபேடு, வாட்ச், ஸ்மார்ட் வாட்சஸ் அண்டு ஸ்பீக்கர், ப்ளூடூத் ஸ்பீக்கர், இது எல்லாத்துக்கும் இவங்களோட டெக்னாலஜி சர்க்யூட் போர்ட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. மிகப்பெரிய அளவில் அதுலேயும் முக்கியமாக போர்ட் கம்பெனிஸ்க்கு இவங்களோட சப்ளைஸ் மிகப்பெரிய அளவில் இருக்கு. அதுலேயும் ரயில்வே துறை சார்ந்த நிறுவனங்களை பற்றி நான் சொல்லிட்டேன். இந்த கேஎன்எஸ் டெக்னாலஜிஸோட கரண்ட் பிரைஸ் 7,303 ரூபாய். இதோட மார்க்கெட் கேபிட்டல் 46,751 ரூபாய். இதோட ஹை எவ்வளோ அப்படின்னா 7,780 ரூபாயில இருந்து இப்பதான் கொஞ்சம் லைட்டா இறங்கி இருக்காரு. அதுவும் பெரிய அளவுல எல்லாம் ஒன்றும் சரியில்லை. ஸோ நிச்சயமா இந்த ஸ்டாக்கை நீங்க அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுங்க. கண்டிப்பா இந்த ஸ்டாக்கு ஒரு 10,000 ரூபாயை தொடும் அப்படிங்கிறது மட்டும் நிச்சயம். கண்டிப்பா நீங்க ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இந்த ஸ்டாக்கை ஆப்டா எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு இபிஎஸ் வைஸ் பார்த்தீங்கன்னாலும் 29.15% கிட்டத்தட்ட இயர் ஆன் இயருக்கு மட்டுமே இந்த டிடிஎம் இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 69%க்கு மேலே உயர்ந்திருக்கு. பிஇ கொஞ்சம் ஹையாக தான் இருக்கு. ஸோ ஆனாலும் பார்த்தீங்கன்னா இதோட புக் வேல்யூ பர் ஷேரே 379 ரூபாய். ஸோ மிகப்பெரிய அளவில் வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதை மிகப்பெரிய அளவில் அவங்களோட ஸ்டேக்ஸ் அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க. நம்பர் ஆஃப் ஸ்கீம்ஸில் பெர்சன்டேஜ் வைஸும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்க ஒன்றும் குறைக்கல. ஆனாலும் எஃப்ஐஐஸ் இதை பெரிய அளவில் தான் அவங்களோட ஸ்டேக்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க.
இதோட மிக முக்கியமான ஸ்டேக் ஹோல்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சஸ் குரூப் அண்ட் கனரா குரூப் அண்ட் ஹெச்டிஎஃப்சி. ஸ்டாக்கோட விலை அதிகமாக இருக்குன்னு நினைச்சாலும் ஆனால் ஸ்டாக் மிகப்பெரிய உயரத்தை நோக்கி நகரும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். எப்படி வந்து டாட்டாவோட பங்குகள், டெக்னாலஜிஸ் பங்குகள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவு உயரத்தை நோக்கி நகர்ந்து திருப்பி தான் இப்ப கீழே வந்திருக்குது, சரிங்களா? அது மாதிரி மிகப்பெரிய அளவில் இந்த பங்கு உயரும், அதுல எந்த டவுட்டும் இல்லை. ஒரு வருஷத்துக்கே 179% மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குது. பெரிய அளவு வாய்ப்புகள் இருக்கு. இந்த கேஎன்எஸ் டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா ரயில்வேவோட மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக இவங்க நிறைய ஆர்டர்ஸ் வந்து பேக் பண்ணி கையில் வச்சிருக்கிறாங்க. அதனால தான் சொல்கிறோம், கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நாங்கள் வாங்குங்கன்னு சொல்லவே இல்லை, அனலைஸ் பண்ணுங்கள். இந்த ஸ்டாக்கில் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்களை பற்றி எங்கள்கிட்ட சொல்லுங்கள். வேற என்ன பங்குகளை பற்றி தெரியும்னாலும் எனக்கும் அதை பற்றி கமெண்ட்டில் நீங்கள் சொல்லலாம் தாராளமாக. இதோட டோட்டல் ரெவன்யூ பார்த்தீங்கன்னா 2023 1137 கோடியாக இருந்தது. 2024 1860 கோடியாக இருந்தது. டிடிஎம்ல 2323 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்கு. நெட் இன்கமும் பார்த்தீங்கன்னா 95 கோடியிலேருந்து 183 கோடி வரைக்கும் இந்த 2024 உங்களோட நெட் இன்கம் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிடிஎம்மும் 237 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்கு. இபிஎஸ் 18.25 30.3 வரைக்கும் அதிகமாக இருக்கு. இல்லை டிடிஎம்ல 37% மேலே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டாக இதோட ஹோல்டிங்ஸை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் 14.27 14.91 வரைக்கும் இதை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 13.7 தான் வச்சிருக்கிறாங்க. ஸோ டெஃபினட்டாக மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்கு தான் ஆக்சஸ் ஸ்மால் கேப் ஃபண்டு. இதில் மிகப்பெரிய அளவு ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக இந்த பங்குகளை நாம் என்ன பண்ணலாம், அக்குமுலேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். அதுதான் நான் சொல்ல வந்தது. ஸோ மிகப்பெரிய அளவில் டெக்னாலஜி பேஸில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரானிக்ஸ் சார்ந்த பங்குகளில் இந்த கேஎன்எஸ் டெக்னாலஜி ஒன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரிக்கால். இதுவும் ஒரு மல்டி பக்கர் ஸ்டாக் தான். ஆட்டோமோட்டிவ் துறையில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டு வரக்கூடிய ஒரு பங்கு. அதுலேயும் பார்த்தீங்கன்னா டூ வீலர் ஆட்டோமொபைல்ஸில் ஒரு பெரிய அளவு வளர்ச்சி இவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இவங்களோட தேவைகள் வந்து இப்போ வந்து டூ வீலர் தான் அதிகமான ஒரு தேவையை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கு. அப்படின்றனால இதில் போய் அவங்களோட சைட்ஸில் போய் நீங்கள் நான் இப்போ சொல்லுவேன், ஒரு ஸ்டாக்ஸை வாங்குறதுக்கு முன்னாடி அவங்கள பற்றி அவங்களோட வெப்சைட்ஸில் போய் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். இந்த ஸ்டாக்கு ஒரு எமர்ஜிங் ஸ்டாக்கா இல்லை எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறத பற்றி நமக்கு ஒரு அளவு ஐடியா வந்துடும். ஸோ அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்கள் மேக்ஸிமம் போயிட்டு உள்ளே போய் என்ட்ரி பண்ணி பாருங்கள், அவங்க என்னென்ன ப்ராடக்ட்லாம் பண்ணுறாங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கான வரவேற்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுவேன். இதில் வந்து டூ வீலர்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கஸ்டமர்ஸே கிட்டத்தட்ட எல்லா பிராண்டட் பிஎம்டபிள்யூலேருந்து பஜாஜ், சுசுகி, ட்ரம்ப், யமஹா எல்லாருக்கும் இவங்க வந்து சப்ளை பண்ணுறாங்க. இதில் வந்து இன்னும் சொல்லப்போனால் கஸ்டமர்ஸை பற்றி நம்ம சொல்லிட்டோம். கம்பெனியில் வந்து என்ன மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றியும் நீங்கள் உள்ளே போய் பாருங்கள். பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸ்க்கான இண்டஸ்ட்ரியல் தேவையான எல்லாமே இவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இன்னும் உங்களோட இந்த பங்கோட விலை வந்து மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அளவில் இந்த ஸ்டாக்கை பற்றி நீங்களும் அனலைஸ் பண்ணுங்கள். இந்த பிரிக்காலோட மார்க்கெட் கேபிட்டல் 6790 கோடி தான். இந்த ஹை ப்ரைஸ்னு எடுத்துக்கிட்டா 580 ரூபா. இப்போ அதோட ப்ரைஸ் 557 ரூபா. பெரிய அளவில் இந்த ஸ்டாக்கில் ஒரு சரிவு வரவே இல்லை. ஸோ பிரிக்காலை எல்லாரும் மனசில் வச்சுக்கோங்க. இவ்வளோ ஆல் டைம் ஹை 598 ரூபா. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 13.63% வரைக்கும் இருக்குது. 36% மேலே இயர் ஆன் இயரில் க்ரோத் காமிச்சிருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவு வளர்ச்சின்றது இந்த பங்குல எதிர்பார்க்கலாம். ஒரு ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் இருக்கக்கூடிய நிறுவனம். ஒரு 3 வருஷத்தில் சிஏஜிஆர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 17.2% வரைக்கும் இருக்குது. நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 50.2%, ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 15.3% வரைக்கும் இருக்குது. நம்பர் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் அவங்களோட பெர்சன்டேஜ் வைஸ் அதை இன்க்ரீஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. எஃப்ஐஐஸ் இதில் மிகப்பெரிய அளவில் அவங்களோட முதலீடை வச்சுருக்காங்க. கோல்ட்மேன் சச்சு இதில் மிகப்பெரிய அளவு 4.05% மேலே அவங்க ஸ்டேக்ஸை வச்சுருக்காங்க. ஸோ பிரிக்கால் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த பங்காக கருதப்படுது. ஒரு வருஷத்துக்கு 58% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துக்கு 401% வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. டெஃபினட்டா இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு 700 ரூபா 750 ரூபா வரைக்கும் ஒரு லாங் டேர்ம்ல போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய பங்கு. இதோட இவங்களோட பினான்சியலை நம்ம செக் பண்ணிடுவோம். 2023 2024 இந்த இயர்ல பாத்தீங்கன்னா 2023ல 1972 கோடியா இருந்த இவங்களோட டோட்டல் ரெவன்யூ 2024ல 2284 கோடி அதிகமாயிருக்கு. இந்த டிடிஎம்ல 2460 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நெட் இன்கம் 124 கோடியில இருந்து 140 ஆயிருக்கு. இந்த டிடிஎம்ல 166 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நிச்சயமா இபிஎஸும் பாத்தீங்கன்னா 10.23ல இருந்து 11.54 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ இபிஎஸும் ஒரு நல்ல கிராஜுவல் growth காமிச்சிட்டு இருக்காங்க. பே ரேஷியோவும் நல்லாவே இருக்கு. எபிடேட்டாவும் பாத்தீங்கன்னா 2023 242
242 இருந்தது, இப்போ 286 கோடி வரைக்கும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ பெரிய அளவில் ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான். ஸோ நிச்சயமாக இவங்க ஃபினான்ஷியலில் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டு இருக்கிறாங்கன்றது மட்டும் தெரியுது. ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்குன்றதும் தெரியுது. எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் 15.74% மேலே ஹோல்ட் பண்ணுறாங்க. டிஐஸை பொறுத்த வரைக்கும் 9.70% வரைக்கும் ஹோல்ட் பண்ணுறாங்க. பிராங்க்லின் இந்தியா தான் இல்லை மிகப்பெரிய அளவு ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த பங்கும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ் ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் 1165 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த பங்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஹெல்த் கேர் ஸ்டாக்ஸாக எடுத்துக்கலாம். ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் 1,13,272 கோடி, நல்ல ஒரு ஹையை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம். கண்டிப்பாக இந்த மேக்ஸ் ஹெல்த் கேரை நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஆல் டைம் ஹை பார்த்தீங்கன்னா 1215 ரூபா தான். இந்த சரிவிலையும் ஒரு மிகப்பெரிய அளவுலாம் ஒன்றும் சரியில்லை. இப்போ தான் ஒரு சின்ன டவுன் சைடுக்கு வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கு பெரிய அளவில் இறங்காது அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ ஏன்னா எஃப்ஐஎஸ் மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே இதில் மிகப்பெரிய அளவு அவங்க ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் இதில் 6.71% ஆஃப் ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணி வச்சிருக்காங்க. நிச்சயமாக ஒரு வருஷத்துக்கு 79% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஒரு வருஷத்தில் 200% மேலே ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு பங்கு. சாரி, இன்னும் கூட இந்த ஸ்டாக்கில் மிகப்பெரிய அளவு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவைலபிளாக தான் இருக்குது. கண்டிப்பாக உங்களோட இதை வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ நிச்சயமாக இந்த மேக்ஸ் ஹெல்த் கேருங்கிறது ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக். எப்படி 2000 ரூபாய்க்கு மேலே ட்ராவல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா எஃப்ஐஐஸை பொறுத்த வரைக்கும் 57%க்கு மேலே இந்த ஸ்டாக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ டிஐஸ் கம்மியாக தான் வச்சுருக்காங்க, 15.14%க்கு மேலே. இல்லை ஒன்றும் ப்ளட்ஜஸ்ன்னு எதுவும் இல்லை. எஃப்ஐஐஸ் தான் இதில் ஹியூஜ் லெவலில் அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்காங்க இந்த இதில். ஸோ இதுலேயும் எங்களோட ஃபினான்ஷியலை செக் பண்ணி பார்த்தோம்னா ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தீங்கன்னா டோட்டல் ரெவன்யூன்னு எடுத்துக்கிட்டா 4,970 கோடியாக இருந்த டோட்டல் ரெவன்யூ 5,882 கோடி வரைக்கும் அதிகமாக இருக்குது. 6,175 கோடியா இந்த ரெவன்யூ இன்னும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் 5 இயர்ஸில் இண்டஸ்ட்ரியல் ரெவன்யூவோட அதிகமான ஒரு ரெவன்யூ காமிச்சிட்டு இருக்காங்க. மார்க்கெட் ஷேர்ஸும் பார்த்தீங்கன்னா 4.77%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பெரிய அதை விட 4.77 இருந்த டோட்டல் மார்க்கெட் ஷேர் எவ்வளோ ஆயிருக்கு, 9.47 வரைக்கும் அதிகமாகிருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு அச்சீவ்மெண்ட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கு மேக்ஸ் ஹெல்த் கேர். இன்னும் சொல்லப்போனால் நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா 1,103 கோடியாக இருந்த நெட் இன்கம் 1,057 கோடியாக 2024 குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி 1,058 கோடியாக டிடிஎம்மும் குறைஞ்சிதான் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் இது ஒரு பெரிய அளவு டிஃபரன்ஸ் இல்லை, வெறும் 50 கோடிக்கு தான் வந்து நெட் இன்கம் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறது. இபிஎஸும் பார்த்தீங்கன்னா 11.37 10.89 வரைக்கும் இருக்குது. மறுபடியும் இந்த நெட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகும் போது இபிஎஸும் க்ரோ ஆகும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து இந்த ஸ்டாக் மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென் டெக்னாலஜிஸ். இந்த ஜென் டெக்னாலஜிஸோட கரண்ட் ப்ரைஸ் எடுத்துக்கிட்டா 2,493 ரூபாய். பெரிய அளவு வாய்ப்பு இருக்கக்கூடிய நிறுவனம். இந்த சரிவில் மிகப்பெரிய அளவில் சரியாத ஒரு நிறுவனம் எடுத்துக்கலாம். இதை இன்னும் சொல்லப்போனால் 100 ரூபா தான் சரிஞ்சிருக்கு. இதோட மார்க்கெட் கேபிட்டல் 20,952 கோடி. ஒரு பெரிய லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற பங்காக இந்த ஜென் டெக்னாலஜிஸை எடுத்துக்கலாம். ஏன்னா எஃப்ஐஎஸ் மட்டும் இல்லை, மியூச்சுவல் ஃபண்ட்ஸுமே இல்லை மிகப்பெரிய அளவு ஸ்டேக்ஸை அவங்க அக்குமுலேட் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஸ்டாக்கை எப்படி பார்த்தாலும் இன்னொரு 5,000 வரைக்குமே லாங் டேர்மில் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. நான் எதிர்பார்க்கறது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்களோட ஜென் டெக்னாலஜிஸோட ஒர்க்கிங் தான். இங்கே பாருங்கள், அவங்களோட தேவை வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா, பாருங்க நான் அவங்களோட ப்ராடக்ட்ஸை உங்களுக்கு நேராகவே காட்டுறேன். டிஃபென்ஸ் சைடில் இந்த ஜென் டெக்னாலஜிஸ் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பங்கு. எப்படின்னா இது வரைக்கும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, டிஃபென்ஸ் சைடில் கவர்மெண்ட் சார்ந்த துறை தான் மிகப்பெரிய அளவில் உயர்ந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போது இந்த ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய இந்த ஜென் டெக்னாலஜிஸ் மாதிரியான இந்த ஆன்டி ட்ரோன் சிஸ்டம்ஸ் இதெல்லாமே உங்கள் இதில் பெரிய அளவில் வளர்ந்து வரக்கூடிய பங்குகளாக இருக்குது. ஸோ இந்த ட்ரோன் டெக்னாலஜிஸில் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்டாக் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்த ஜென் டெக்னாலஜிஸை எடுத்துக்கலாம். ஒரு மிகப்பெரிய அளவில் இந்த ஸ்டாக் உயரும் அப்படிங்கிறதா உண்மை. இன்னும் கூட இந்த ஸ்டாக்கு நான் எதிர்பார்க்கறது கரெக்டாக ஒரு 5,000 ரூபா வரைக்கும் கூட லாங் டேர்மில் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி 5,000 ரூபாய்க்கு போச்சுன்னா நமது நண்பர்கள் நான் சொன்னது உண்மையா இல்லையாங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். அது என்னைக்காக இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ இந்த ஸ்டாக் மிகப்பெரிய அளவு ஒரு வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. ஸோ இதோட மார்க்கெட் கேபிட்டல் 20,952 கோடி தான். இதோட ஃபினான்ஷியல் எடுத்து செக் பண்ணி பார்த்தா நமக்கு முழு விஷயமும் தெரியும். ஒரு வருஷத்துக்கு 239% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. 3 வருஷத்துக்கு 1,112% வரைக்கும்
ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இந்த சென் டெக்னாலஜிஸை மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பங்காக நான் எப்போவுமே கருதுவேன். உங்களால் வாங்க முடிஞ்சால் டெய்லி ஒரு பங்கு இல்லை, மாதத்துக்கு ஒரு பங்கு கூட நீங்கள் அதை வாங்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்டாக்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஏன்னா ப்ரைவேட்டாக இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் துறை சார்ந்த பங்குகளில் இப்போதைக்கு நிறைய வளர்ச்சி இருக்குது, அதனால சொல்ல வரோம். ஸோ ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னாலும் 2023 228 கோடி, 2024 457 கோடியாக இருக்குது. ஸோ நெட் இன்கம் பொறுத்த வரைக்கும் 42 கோடியாக இருந்தது, இப்போ 127 கோடி ஆகி 204 கோடி வரைக்கும் அவங்க நெட் இன்கமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ் ஏர்னிங் பர் ஷேரும் பார்த்தீங்கன்னா 5.38லேருந்து 15.64 வரைக்கும் உயர்ந்திருக்கு. ஸோ மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி இந்த பங்குல எதிர்பார்க்கலாம். எஃப்ஐஎஸ் 5.72% ஹோல்டிங்ஸை மெயின்டைன் பண்ணுறாங்க. டிஐஎஸ் 4.55% ஆஃப் ஸ்டேக்ஸை ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ நிச்சயமாக மிகப்பெரிய அளவு வளர்ச்சி இந்த சென் டெக்னாலஜிஸில் எதிர்பார்க்க முடியும் 2025. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கை கோல்டு அப்படின்ற இந்த பங்கு. இந்த ஸ்கை கோல்டு பங்கு இப்போதைக்கு போனஸ் இஷ்யூ பண்ணாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட மார்க்கெட் கேபிட்டல் 6138 கோடி தான். நிச்சயமாக இந்த ஸ்டாக் ஒரு மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய பங்கு. ஸோ இன்னும் கூட இந்த ஸ்டாக்ல பெரிய அளவு எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இது ஒரு புதுவாக வந்த பங்கு அப்படின்னு எடுத்துக்க முடியாது. என்ன காரணம் அப்படின்னா ஸ்டாக் ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுன்லேயே இருந்தது, ரொம்ப பெரிய அளவுலலாம் ஏறல, 50 60 100 அப்படின்னு இருந்த பங்கு. இந்த அவங்களோட டிசைன் என்னன்னா கோல்டில் வந்து அவங்க வந்து புதுசாக இனோவேஷன் டிசைன் பண்ணுறதுல அவங்க ஒரு தனியாக ஒரு இதே வச்சுருக்காங்க, டீமே வச்சுருக்காங்க. நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், அவங்களோட வெப்சைட்ஸில் போய் பாருங்கள். கண்டிப்பாக ஒரு பெரிய அளவு முதலீடுகள் இல்லைனாலும் இந்த ஸ்கை கோல்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பங்குல ஒரு குறிப்பிட்ட சின்ன முதலீடாவது வச்சுக்கோங்க. அதுவும் எப்போ அப்படின்னா நல்ல ஒரு டவுன் சைடில் வரும்போது அதை அக்குமுலேட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க. கண்டிப்பாக எஃப்ஐஎஸோட ஹோல்டிங்ஸ் வந்து இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நம்ம டிஐஎஸ் அந்த அளவுக்கு அவங்க பண்ணலை அப்படின்னாலும் எஃப்ஐஎஸ் வந்து இதில் மிகப்பெரிய அளவில் அவங்க ஹோல்டிங்ஸை வச்சுருக்காங்க. ஸோ நிச்சயமாக இந்த பங்கு மிகப்பெரிய அளவில் உயர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களோட ஃபினான்ஷியலையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், அதையும் நான் காமிச்சிடுறேன். ஸ்கை கோல்டை பொறுத்த வரைக்கும் 2023 2024 1154 கோடி தான் உங்கள் ரெவன்யூ. 2024 1749 கோடி. நெட் இன்கம் பார்த்தீங்கன்னா 18.61%லேருந்து 18.61 கோடியிலேருந்து 40.49 கோடி வரைக்கும் நெட் இன்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 1.73லேருந்து 3.38%க்கு மேலே இபிஎஸ் க்ரோ ஆகிருக்கு. ஸோ டெஃபினட்டாக ஒரு நல்ல வளர்ச்சி அப்படி இருக்குது அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. ஸோ இந்த ஸ்டாக் ஒரு மல்டிபேக்கர் ஸ்டாக்காக மாறுறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. நாம் பார்த்த 4 பங்குகள், ஒன்று கேனஸ் டெக்னாலஜிஸ் அண்டு பிரிக்கால், மேக்ஸ் ஹெல்த் கேர் அண்டு சென் டெக்னாலஜிஸ், அப்புறம் ஸ்கை கோல்டு. இந்த 5 பங்குகளையும் நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு இதே மாதிரி வேறு என்ன பங்குகளை பற்றி தெரியணும்னாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பங்குகளை பற்றி நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். நம்ம வாங்குங்க அப்படின்னு பை கால்ஸ் எல்லாம் கொடுக்கல. இந்த வீடியோ பங்கு மற்றும் பங்கு சந்தை சார்ந்த புரிதலுக்கான வீடியோ தான். நன்றி.